வெல்கம் டு சாமி இ சேவை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா போஸ்ட் ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து 28,000க்கு மேற்பட்ட காலி இடங்கள் இருக்குது அப்படின்னும், தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 2,500க்கு மேற்பட்ட காலி இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், அதிக மதிப்பெண் பெற்றவர்களை வந்து ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்க சொல்லி சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி நீங்கள் இந்தியா போஸ்ட் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இனி பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்தியா போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் வந்து ஆன்லைனில் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சில் வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து ரிசர்வ் ஒதுக்கி இருக்காங்க, எந்தெந்த கம்யூனிட்டி வந்து அப்ளை பண்ண முடியும், எவ்வளோ மார்க் இருக்கணும், கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்தியா போஸ்டோடையது. இதிலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் இன்னும் அப்ளிகேஷன் போடலை அப்படின்னா நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளிக் டு விசிட் தி நியூ வெப்சைட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த டேப் வந்து இந்த மாதிரி ஒன்று ஷோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அனெக்சரிஸ் இருக்குது, ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து இந்த மாதம் பிப்ரவரி 14, 2026 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஏற்கனவே ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் அப்ளிகேஷன் போடலன்னா இதுக்கு வந்து போட்டுருங்க. அப்படி இல்லைனாக்கூட ஏற்கனவே போட்டவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கூட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேதி பிப்ரவரி 16 வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏதாச்சும் எடிட் பண்ணணும், இல்லை கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது, சேஞ்சஸ் ஏதாவது ஆல்டர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கூட அதுக்கான கடைசி தேதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 19/2/2026 வரைக்கும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். கிளிக்கர் டு ரிஜிஸ்டர் அண்ட் அப்ளைன்னு இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கான ப்ராசஸ் நடக்கும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நியூ நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் என்கரேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஜனவரி 2026 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் போஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வேக்கண்ட் போஸ்டர் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கல செலக்ட் சர்க்கிள் அண்ட் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட நேமும் இருக்கும். நீங்க எந்த ஸ்டேட்ல ஜாப் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஸ்டேட் வந்து இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து தமிழ்நாடு சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தமிழ்நாடு சர்க்கிள்னு கொடுத்த உடனே அடுத்து டிவிஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிவிஷன், இந்தியா போஸ்டோட டிவிஷன்ஸ் வந்து எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட வந்து கொடுங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல சீரியல் நம்பரு, போஸ்ட் ஐடி, ஆஃபீஸு, கேட்டகரி, லாங்குவேஜ், பின் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. பின்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸோடைய போஸ்டல் பின் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச் ஆஃபீஸில் வந்து இப்போ இந்த திண்டுக்கல் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிவிஷனில் எந்தெந்த பிரான்ச்சில் வந்து காலி இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 61 இடங்கள் வந்து காலி இடங்களாக சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆஃபீஸ் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கேட்டகரி இது வந்து ஓபிசி ஒதுக்கியிருக்காங்க. ஓபிசி அப்படின்னால நீங்கள் பிசி இல்லைன்னா எம்பிசி இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போடலாம். ஏன்னா அங்கே அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த இந்த பிரான்ச் ஆஃபீஸுக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னால 2000 பேர் 3000 பேர் கூட அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் 10th யார் வந்து ஹையஸ்ட் மார்க் அந்த கம்யூனிட்டியில் வந்து யார் அதிகபட்சமான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 470 மார்க்ல வந்து 480, 490, 495, 96, 499 வரைக்கும் மார்க் எடுத்திருக்கவங்க எல்லாருமே இதில் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கல அந்த பிரான்ச் ஆஃபீஸ்க்கு யார் வந்து டாப்பா மார்க் எடுத்திருக்காங்களோ, இப்போ உதாரணத்துக்கு 499 மார்க் எடுத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங்கை வந்து அலாட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமோ இன்டர்வியூவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 10th மார்க் வச்சு மட்டுமே முழுக்க 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 நடக்கக்கூடியது. அடுத்து செகண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கேட்டகரி வந்து அன்ரிசர்வ் அப்படின்னு இருக்குது. யூஆர் அப்படின்னு கொடுத்தாலும் அன்ரிசர்வ்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் ட்ரை பண்ணலாம். அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஓசி இவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுறதுனால அதில் பொதுவாக யார் வந்து டாப் மார்க் ஹையஸ்ட்டாக எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி பிடபிள்யூடிஏ அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இடபிள்யூஎஸ் அப்படின்னு இருக்குது. இடபிள்யூஎஸ் இருக்கிறவங்களா இருந்தாங்களே நீங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது இந்த கேட்டகரியில வந்து சூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதே மாதிரி எஸ்சி அப்படிங்கிற ஒரு ஒதுக்கீடு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும். அதர் கம்யூனிட்டி வந்து அப்ளிகேஷன் போட முடியாது. இப்போ எஸ்சி கம்யூனிட்டி இதில் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னால அந்த எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து யார் டாப்பஸ்ட் மார்க்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங் வந்து ஒதுக்கி கொடுத்துருவாங்க. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி ஒதுக்கி இருக்காங்கன்னா அந்த எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து அது மேலா ஃபீமேலா அப்படிங்கிற வந்து ஜெண்டர் பாகுபாடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல வந்து ஆண்களை எடுக்கும் பெண்கள் எடுக்கும் அப்படிங்கிற ஒதுக்கீடுலாம் எதுவுமே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப்பா யார் மார்க் எடுத்துருக்காங்களோ அது ஆணா இருந்தாலும் சரி இல்ல பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த போஸ்டிங் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸா உங்க ஏரியாவுக்குள்ள நீங்க இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இதுல ஃபர்ஸ்ட் வேகன்சி இருக்கான்னு போய் பாத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கல நீங்க எந்த கேட்டகரியில வந்து உங்களுக்கு போட்டா ஜாப் கிடைக்கும் ஈஸியா அப்படிங்கறது பாருங்க. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 10th மார்க்கை வச்சு மட்டும்தான் இது வந்து நடக்கக்கூடியது. இதுல வந்து டாப் மார்க் யாரு இருக்கிறீங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஜாப் வந்து அலாட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவும் எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து யார் யாராவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய எல்லாருடைய மார்க்குமே ஜென்ரேட் பண்ணி அதில் டாப் யாரோ அவங்க தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்ல வந்து எந்தெந்த பிரான்ச் ஆஃபீஸ்ல வந்து வேகன்சி இருக்குது அது வந்து எந்த கேட்டகரி ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடிய முழுமையான மெத்தடு முறை வந்து இதுதான். நீங்க இந்த மாதிரி உங்களுடைய போர்ட்டல்ல உங்களுடைய லேப்டாப்லயோ இல்ல மொபைல்லயோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கும் உங்களுடைய சர்க்கிளும் டிவிஷனும் நீங்க செலக்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய டிவிஷனும் வந்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு கேட்டகரி வைஸா நீங்க எதில் போட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பிரான்ச் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்க. ஓகே, ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்ல வந்து இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். இதை வந்து இப்படி தான் செக் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். தேங்க்யூ.